முதல் கேள்வி, how can WTL USA contribute? மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கேள்வி எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, அவங்க கையில் இருக்கு, நான் பதில் சொல்லிட்டே வரேன். WTL பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக தமிழகத்தில் வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது கொஞ்ச நாளில் நேஷனலாக போகணும், கொஞ்ச நாளில் குளோபலாக போகணும், அதான் நம்முடைய ஆசை. ஏன்னா மனிதன் என்று பார்த்து விட்டால் அனைவரையும் ஒன்றிணைக்கும். எனக்கு அமெரிக்கா வாழ் தமிழர்கள் இங்கே நாம் இருக்கிறோம், ஆரம்ப கட்டத்தில் பேசி கொண்டிருக்கின்றோம். யூ ஹேவ் லாட் ஆஃப் டேலண்ட், லாட் ஆஃப் நாலேஜ், லாட் ஆஃப் ஐடியா, லாட் ஆஃப் எக்ஸ்போஷர், இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அது தேவை என்று நான் நினைக்கின்றேன். எப்படி நினைக்கிறேன் அப்படின்னாங்க, ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இன்னைக்கு அமெரிக்கா பல்கலைக்கழகத்துக்கு வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் கேன் சம்படி டூ அ மென்டாரிங் ஹியர். ஏன்னா நீங்களே அங்கே படிச்சிருக்கீங்க. ஒரு ரெஸ்யூம் ரைட்டிங், ஒரு ஜாப் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி ஆரம்பத்தில் ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் மேலே போகும் பொழுது உங்களுடைய சொந்த ஊர், சொந்த கிராமம், சொந்த ஏரியாவில் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய இம்பாக்ட் வித் லீடர்ஸ் மூலமாக லெவல் 2, லெவல் 3 இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ சின்ன சின்ன நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க. you're able to mentor them, fund them, groom them, help them. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போகணும் அப்படின்னா நீங்க ஊருக்கு நேரம் எடுத்து வரும் பொழுது உங்க ஊர்ல நீங்க ஒரு வாலண்டியராக கிரவுண்ட்ல பணி செய்ய முடியுமா? அதனால நீங்க எந்த இடத்துல வேணாலும் இந்த புள்ளியில ஏதோ ஒரு இடத்துல நீங்க இருப்பீங்க. you will be a student or you will be a husband, you will be a mother, you will be a father or you will be a person running a company. இந்த புள்ளியில எங்க இருந்தாலும் கூட நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய ஆசை. வருகின்ற காலத்துல we will build that bridge. ஒரு மந்த் 2 மாசத்துக்குள்ள அந்த பிரிட்ஜை நாம் உருவாக்கிடுவோம். அந்த அமைப்பு மூலமாக how will we utilize your talent? முதல்ல நீங்க யாரும் நமக்கு தெரியணும். not as a person but as your capability. நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறீங்க, நேரத்தை எங்க கொடுக்க விரும்புறீங்க, அதை யார் அந்த நேரத்தை எதிர்பார்க்கிறாங்க. ஸோ நம்மை பொறுத்தவரை இணைப்பு பாலமாக உங்க 2 பேர்த்தை கனெக்ட் பண்றதுதான் நம்ம வேலை. யூ and a deserving person in Tamil Nadu, so that both of you get connected and your knowledge and time is utilized properly. So அதை நம்ம ஒரு 1 month 2 monthக்குள்ள ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடலாம். கூட இன்னைக்கு நம்ம வித் லீடர்ஸ் USA உடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருக்கும். அதனால இதை நம்ம கண்டிப்பா வருகின்ற காலத்துல முன்னாடி எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ பேசிக்கலி 4 ways you can contribute. ஆரம்ப புள்ளியாக some of you might come back also in a larger dimensionல பார்க்கணும்னா சில நாள் கழித்து நீங்க இந்தியா வரணும்னு நினைக்கிறீங்க. Probably you want to contest politics, you want to be a part of the candidature, or you want to serve in some capacity in full time or in part time. அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு, டிபெண்டிங் ஆன் யுவர் மைண்ட் செட் அண்ட் நீங்க நேரம் எது கொடுக்க முடியும் விரும்புறீங்க. அதனால எல்லா ஆப்ஷன்ஸ் ஓப்பன் தான். நீங்க ரொம்ப தூரமா இருக்கிறோம், நமக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய ஜியோகிராஃபி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. டெக்னாலஜி இருக்கு. யூ கேன் கான்ட்ரிபியூட் as much as a person sitting in Tamil Nadu can contribute. இது 2வது क्वेश्चन வந்து உங்களுக்கு ரொம்ப ஆப்டான क्वेश्चन. எப்போதும் கடினமான பாதைகளை தேர்வு செய்கிறீர்கள். இது உங்களுடைய இஷ்டப்பட்ட சாய்ஸ் ஆஃப் செலக்ஷனா இல்ல சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருக்கா? அது தெரியலீங்க. ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா என்னை பொறுத்தவரை எப்பொழுதுமே தமிழகத்துல ஒரு கட்சி பாலிடிக்ஸ்ல இருக்கு அப்படின்னா தனித்தன்மையாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற மனிதன் நான். It should stand on its own legs. 2 கால்ல அது நிக்கணும், அது 4 கால்ல நிக்கணும். You cannot sit on a horse and ride the horse. குதிரை ஒரு நாள் தூக்கி கீழே போட்டுரும். குதிரை மேல உட்கார்ந்து நீங்க அரசியல் எப்ப பண்ணாலும் ஒரு நாள் குதிரை உங்களை தள்ளி விட்டுரும், அது குதிரை வேண்டான்னு சொல்லும், அல்லது குதிரைக்கு நீங்க ஃபிட் ஆக மாட்டீங்க, அல்லது குதிரைக்கு வந்து one day you will not like the horse. So என்னுடைய நோக்கம் எப்பொழுதுமே politics should always be based on a certain ideology. உங்க சொந்த கால்ல நீங்க நின்று அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய அடிப்படை நிலைப்பாடு. சில நேரம் நம்ம நினைக்கிற மாதிரி அமையறதில்லை, சில நேரம் வேறு வேறு காரணத்திற்காக நமக்கு அந்த பாத்தை தேர்ந்தெடுக்க முடியறதில்லை. பட் எங்கிருந்தாலும் கூட, உதாரணத்திற்கு இதற்கு முன்பு இருந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், எங்கிருந்தாலும் கூட நிறைய பேர் கிராஸ் ரூட்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆள் நான். உதாரணத்துக்கு 2021 தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட 8800 பேர், 8800 people contested. அவ்வளவு லீடர்ஸ் நம்ம கண்டெஸ்ட் பண்ண வச்சோம். கண்டினியூஸா அந்த லீடர்ஸ் கண்டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது மட்டும்தான் யூ கேன் கிரியேட் அ வெரி ஃபார்மிடபிள் லீடர்ஷிப் டீம். 8000 பேர், 10000 பேர், 20000 பேர், அதுல நல்லா குவாலிஃபைடு குவாலிட்டி பீப்புள், அடுத்து எம்எல்ஏஸ் வருவாங்க, எம்பி வருவாங்க. ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, அது கீழே இருந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே சொன்னது போல இன்னைக்கு பாலிடிக்ஸ் ஆஃப் பிகம் லைக் பிளட் ஸ்போர்ட். சில விஷயத்துல சில இடத்துல நம்மளால செய்ய முடியல, நமக்கு அந்த நேரம் இல்லை. இட் இஸ் மோர் கம்பேட்டிவ் ஜோன்லயே இருக்கும். நம்ம செய்யறது கரெக்டுன்னு சொல்றோம். ஏன் பெட்ரோல் விலை ஏறிச்சு, டீசல் விலை ஏறிச்சு, இது ஏறிச்சு, அதே ஏறிச்சு,
புதிய கல்விக் கொள்கை, பழைய கல்விக் கொள்கை, இதுலயே தான் நம்ம பேசுறதுக்கான நேரம் போகுதோ தவிர ஒரு ஆர்கானிக்கான சில விஷயங்கள் செய்வதற்கான நேரம் இல்லைன்னு நினைச்சேன். அதுவும் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. மூன்றாவது, அடுத்த ஒரு 3-4 இயர்ஸ் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை ஒரு லல் பீரியட் இன் பாலிடிக்ஸ். திஸ் இஸ் த டைம் டு பில்ட் மூமெண்ட். ரொம்ப ஆக்டிவான ஒரு மூமெண்ட்டை பில்ட் பண்ணுவதற்கான ஒரு நேரம். எல்லாமே என்ன கேட்பாங்கன்னா, when somebody launches a political party, யாருமே வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண மாட்டாங்க. People always do it 1 year before or 6 months before. பட் நம்முடைய நோக்கம் அரசியல் கட்சி என்பது நம்முடைய நோக்கம் இல்லை. ஒரு அரசியல் இயக்கமாக இது மாறணும். நல்ல தலைவர்கள் உருவாகி அந்த நேரம் வரும் பொழுது அரசியல் கட்சியாக தானாக அது மாறிவிடும். That is how politics have to happen eventually. Across the world நீங்க பாருங்க, இமானுவேல் மேக்ரானுடைய என்மார்ச்சே மூவ்மெண்ட் பிரான்ஸ்ல, அல்லது இட்டாலியில 5 ஸ்டார் மூவ்மெண்ட், அடிக்கடி கோட் பண்றது மெக்சிகோல ஒபராடர் மூவ்மெண்ட் which made him as president of Mexico 2018-24. இதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு பீப்புள் ஓரியன்டட் மூவ்மெண்ட் இன்னைக்கு தமிழகத்திற்கு தேவை என்பது என்னுடைய நிலைப்பாடு. அதனால உங்க ஆன்சருக்கு வந்து பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. இது ஒரு காரணம், அது ஒரு காரணம். பட் ஓவராலா இன்னைக்கு நாம இந்த இடத்துல இருக்கோம். ஒரு பாலிடிக்ஸ் ஒரு நல்ல டூலா பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு, அதை நாம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பமும் கூட. அது இன்னைக்கு அது எல்லாரும் ஷேர் பண்றீங்க. இந்த மீட்டிங் ஆளுக்கு நீங்க வந்திருக்கீங்க, டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, வாலண்டியரா நீங்க வரலீங்க அப்படின்னா 19 லட்சம் பேர் நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ ஷேரிங் அ பார்ட் ஆஃப் த விஷன். ஸோ எல்லோரும் சேர்ந்து இந்த விஷனை நம்ம ரியாலிட்டி கொண்டு வரதான் நம்ம இருக்கக்கூடிய சேலஞ்ச். அதுக்கு நாம கிராஸ் ரூட்ஸ்ல வேலை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கும். நன்றி அண்ணா. அடுத்த கேள்வி. You have said that Tamil Nadu needs a new political culture beyond both Dravidian politics and national party limitations. What are the 3 concrete governance reforms you will implement in your first 5 years that neither the DMK nor the ADMK has been able to deliver? இன்னைக்கு வந்து நீங்க ஒரு குவாலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து பியூரோக்ரசி ட்ரிவன் கவர்னன்ஸ் தான் அதிகமா இருக்குது. எத்தனை மினிஸ்டர்ஸ்க்கு நாலேஜ் இருக்கு, துறை சார்ந்த நிபுணத்துவம் இருக்கு. They have a lot of information and input on what they do. இன்னைக்கு யூஎஸ்ல நம்ம பார்க்குறோம் ஸ்பாயில் சிஸ்டம் இருக்கு. எத்தனையோ பேர் பிரைவேட் செக்டர்ல இருந்து வர்றாங்க, ஹைலி குவாலிஃபைட் எமினன்ட் பீப்புள், தே கம் அண்ட் செட் இன் தி கவர்மெண்ட். ஸோ தமிழ்நாட்டில் ஒன்று நடக்கணும். ஸோ வி காட் டு இன்கல்கேட் லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் private sector, people with a lot of knowledge, discipline in the respective field. அவங்க கவர்னன்ஸ் வரும். இது நம்ம ஒரு பெரிய ஒரு அடிப்படை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணணும். பாலிடிக்ஸ்னா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வரணும் இல்லைன்னு சொல்லலீங்க. அதே நேரத்தில் ஒரு நல்ல டேலண்ட் இருக்கக்கூடியவங்களை கொண்டு வந்து அந்த பொறுப்பில் உட்கார வச்சா மட்டும்தான் ஒரு நாடு அங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை முழுமையாக பயன்படுத்த முடியும். இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 நம்ம டே 1 எல்லாமே சொல்லியிருக்கோம். This party should operate on term limits. இது ரொம்ப 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 முக்கியம். அரசியலை பொறுத்தவரை எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, அமெரிக்காவில் ஜார்ஜ் வாஷிங்டன் ஃபர்ஸ்ட் 2 முறை அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். 3வது முறையும் அவர் தான் இருந்திருக்கணும். பட் சரி டோன்ட் வாண்ட். காரணம் வந்து புது மனிதர்கள் வரணும், புது ரத்தம் வரணும், புது விஷயங்கள் நடக்கணும். ஸோ யூஎஸ்ல அது வச்சிருக்கீங்க, பல இடத்துல அது இருக்கு. இந்தியாவில் கூட நேம் சேக் பல இடத்துல நம்ம பண்றோம். ஸோ டேர்ம் லிமிட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நியூ பீப்புள் ஷுட் கீப் கமிங், ரொட்டேஷன் நடக்கணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். 3வதுங்க, பாலிடிக்ஸ்ல ஒரு பர்சனல் எத்திக்ஸ் இருக்கணும்னு எப்பவுமே நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, சில பேர் அரசியல்ல வரும்போது எத்திக்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆயிடுது. We are willing to overlook it. இது காமராஜர் ஐயாவோ, கலாம் ஐயாவோ, பாரதியார் அவர்களோ வாழ்ந்த மண்ணு நம்ம அப்பப்போ மறந்துடுறோம். ஸோ பர்சனல் எத்திக்ஸ் பாலிடிக்ஸ்ல இருக்கணும். People who come and sit in positions of government should have a certain character to govern. இந்த 3மே நாம செய்யும் பொழுது பாலிடிக்ஸ் will change for good. பிரச்சனைகள் நாம சொல்லலாம், இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு. நல்ல மனிதர்கள் வரும்போது தீர்க்க முடியும். சில பிரச்சனைகள் நீங்க ஒரு நாள்ல தீர்க்க முடியாது. You have to take a week, you have to take a month, you have to take a year. Some problems you have to take full 5 years. நீங்க தமிழ்நாட்டுடைய தண்ணி பிரச்சனை நீங்க 5 வருஷம் தீர்க்கவே முடியாது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல there is one state that is really having agrarian crisis, that is Tamil Nadu. Highest agrarian crisis நமக்கு தண்ணி இருக்கு. அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய நிலம் ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே இருக்கு, நிலத்தடி நீர் கீழே போயிட்டே இருக்கு. பட் இது ஒரு நாள் தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியாது. இட்ஸ் a 5-year project. ஸோ அதுக்கும் தொலைநோக்கு பார்வை வேணும். சம் ப்ராப்ளம் கேன் பி சால்வ் டுமாரோ. உதாரணத்துக்கு டாஸ்மாக் நம்ம இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்றோம். 5000க்கும் மேற்பட்ட கடைகள், 54,000 கோடி வருமானம் வருது. நம்ம 2023 we have released a white paper. இன்னைக்கு தமிழகத்துல குறிப்பா டாஸ்மார்க் நம்ம மூடுறோம் அப்படின்னா அந்த ரெவென்யூ வேற எங்கிருந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். இட் நீட்ஸ் a bit of political courage. அது செய்ய முடியும். இது டே 1ல செய்ய முடியும், டே ஃபர்ஸ்ட் வீக் செய்ய முடியும், ஃபர்ஸ்ட் மந்த்ல செய்ய முடியும். அதனால இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் இந்த 3 விஷயங்கள். குட் லீடர்ஸ் ஆஃப் கேரக்டர். அது எல்லாவற்றையும் தாண்டி டேர்ம் லிமிட்ஸ் வரும்பொழுது மட்டும்தான் சுழற்சி முறையில லாட் ஆஃப் குட் லீடர்ஸ் கீப் சேர்னிங் அவுட். இந்த 3ம் நாம் மாறுபடுகின்றோம். பட் இன்னைக்கு நம்ம அதை சொல்ல போறதுல காரணம் டுடே we are only a movement.
The day we become a political party, that is the day we will tell our people நம்ம ஐடியாலஜி என்ன, கொள்கை என்ன, நோக்கம் என்ன, நம்ம எங்க போக போறோம், எந்த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ண போறோம், ஒரு இஷ்யூஸ்க்கும் நம்ம என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன, அது சொல்வதற்கான நேரமும் காலமும் இருக்கு. பட் நீங்க அந்த கேள்வி கேட்கறதுனால ஆரம்பத்தில் அந்த 3 விஷயங்களை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. நன்றி அண்ணா. நீங்க அரசியல் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க காமராஜர் ஐயா காலத்துக்கு போயாச்சு. ஏன்னா சமீப காலத்துல நம்மளால யாரும் அந்த மாதிரி பார்க்க முடியல. அரசியல் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு இருக்கு. உயிரை விட முக்கியம் ஒழுக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல அருகி வர காலத்துல இட்ஸ் பிகம் வெரி ரேர் இன் பாலிடிக்ஸ். அதை முன்னிறுத்தி ஒரு அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப திடமா கொடுக்குறது. அடுத்த கேள்வி. தமிழ்நாடு produces some of the India's best engineers, doctors and entrepreneurs. Yet many leave the state or country for better opportunities. What is your roadmap to make Tamil Nadu the preferred destination for high value jobs and innovation? And will your movement remain independent even if it means waiting longer to gain power, or you are open to alliances that may compromise your principles? Where will you draw the line? ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இன்னைக்கு நம்முடைய நோக்கம் என்பது ஒரு செடியை நீங்க வைக்கிறீங்கன்னா சிஸ்டர், when you keep a small செடி, ஒரு சின்ன செடியை வைக்கிறீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் விதை போட போறீங்க. விதை போட்டா செடியா முளைக்கும். நீங்க விதை போட்டதுக்கு அப்புறம் அந்த மண்ணை தோண்டி டெய்லி முளைச்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த விதை வெளியே வராது. ஸோ இன்னைக்கு நம்முடைய நோக்கம் அந்த விதை போட்ட பிறகு ஒரு நம்பிக்கை, அந்த இட் இஸ் ஜெர்மினேட்டிங் இன்சைட், இட்ஸ் அ ப்ராசஸ். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முளைச்சிடும். அது வெளியே அந்த கிரீன் ஷூட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த சைனீஸ் பேம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பண்பு இருக்கு. அது ஒரு 3 மாத காலம் இப்படியே இருக்கும். நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பீங்கன்னா வளரவே இல்லை. டெய்லி பார்த்துருப்பீங்க 90 days it will be like this. 90 days தாண்டதுக்கு அப்புறம் எவ்ரி டே இட் க்ரோஸ் 3 centimeter. ஸோ இந்த ரெண்டும் தான் ஒரு ஆர்கனைசேஷனோட அடிப்படை நான் முழுமையாக நம்புறேன். 1, நீங்க இன்னைக்கு சீடு போடுறீங்க 19 லட்சம் பேர். நிறைய பேருக்கு டேஸ்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் இல்லைங்க. டேஸ்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொல்றோம், ஒரு ட்ரக் அவேர்னஸ், தைரியமா போய் 4 பேர்த்த பேசுங்க. இன்னைக்கு இந்த மாதம் தான் முதலாக நிறைய வாலண்டியர் போய் 4 பேருக்கு ஒரு பேம்ப்ளெட்டை கொடுத்து, நம்ம அபார்ட்மெண்ட்ல ட்ரக்ஸ் வேண்டாம், நம்ம ஸ்கூல்ல ட்ரக்ஸ் வேண்டாம், நம்ம ஏரியால ட்ரக்ஸ் வேண்டாம், ஃபர்ஸ்ட் டைம் they are going to have the taste. இந்த 6 மாசம் அவங்கள அந்த ப்ராசஸ்ல நம்ம விடணும். they should go through that process. இப்ப டெய்லி நம்ம அந்த செடியை அந்த சீடை எடுத்துட்டு ஏன் வளரலன்னு பார்த்தா அது வளராது. ஸோ ஃபர்ஸ்ட் we have to trust the process. அடுத்தவங்க வந்த பிறகு இவங்க எல்லாம் லீடர்ஸாக உருவான பிறகு லோக்சபா, அசம்பிளி, லோக்கல் பாடியில நிறைய பேர் தோக்க போறாங்க, நிறைய பேர் ஜெயிக்கவும் போறாங்க. பட் அவங்களுக்கு சைனீஸ் பேம்பு மாதிரி நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த 90 day நீங்க போடுற உரம் தான் எவ்ரி டே they will grow by 3 centimeter. So the leadership growth அந்த பேஷன்ஸ் நமக்கு இருக்கும். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இட்ஸ் a long term process. நீங்க அலையன்ஸ் for the sake of power. தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பஞ்சம் இல்லை, அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்லை. நிறைய கட்சிகள் இருக்கு. நீங்க கடைக்கு போய் பச்சை மிட்டாய் வாங்குற மாதிரி எந்த கலர்ல எந்த ஐடியாலஜில எவ்வளவு வேணா நீங்க வாங்கிட்டு வரலாம், எவ்வளவு வேணாலும் சேரலாம். தமிழ்நாட்டில் பார்க்குறோம், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பக்கம், எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பக்கம். எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏன் நாங்க மாறணும்னு அதுக்கு ஒரு லாஜிக், ஏன் மாறலின்னு ஒரு லாஜிக். அதனால அந்த அந்த விளையாட்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அது நடக்கட்டும் அது பாட்டுக்கு. ஸோ நாம் இன்னைக்கு இந்த பேஷண்ட், லாங் டேர்ம் ஓரியன்ட், நான் திரும்ப இந்த 3 வார்த்தையை பயன்படுத்துறேங்க. எவிடன்ஸ் ஓரியன்ட், கிராஸ் ரூட்ஸ், கவர்னன்ஸ் பேஸ்ட் லீடர்ஷிப். இந்த 3ல ஒன்று மிஸ் ஆனா கூட இந்த வீல் ஓடாது. எவிடன்ஸ் பேஸ்ட், ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், என்ன மாறும். கிராஸ் ரூட்ஸ், அடிப்படை மாற்றம். கவர்னன்ஸ்னா ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் ஷுட் கம் அண்ட் செட் இன் கவர்னன்ஸ். அவங்களுக்கு கவர்னன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். இந்த 3 நடந்தா மட்டும்தாங்க இந்த அடிப்படை மாற்றம். இந்த கேள்வியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க சொன்னீங்க, எதுக்கு இத்தனை பேர் அமெரிக்காவில் நீங்க இருக்கீங்க, some of the best brains of Tamil Nadu or outside Tamil Nadu or inside Tamil Nadu, but நிறைய பேர் வெளியே இருக்கீங்கன்னா நீங்க அந்த வாய்ப்பை தேடி கடலை எல்லாம் தாண்டி வந்தீங்க. இதே கேள்வி ராஜேந்திர சோழனுக்கு கேட்கலாமே. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கடாரம் ஏன் போனீங்க? 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் கடாரம் எதுக்கு போனாருங்க? கடாரம் போன ஒரே ஒரு காரணம், நம்முடைய மெர்கன்டைல் குரூப் இங்க இருக்கிறவங்க பொருளை விற்கணும், வாணிகம் செய்யணும். ஸ்ரீவிஜய எம்பையர்ல ஒரு பிரச்சனை பண்ணும்போது இங்கிருந்து நேவியை கொண்டு போய் அடிச்சு அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் மலேக்கா அதெல்லாம் அன்னைக்கே ஓபன் பண்ணி
அந்த வாணிகத்திற்காக ராஜேந்திர சோழன் துணை இருக்கார். அன்னைக்கு ராஜேந்திர சோழன் போய் நீங்க இந்தியாவுக்குள்ள மட்டும் நீங்க வாணிகம் பண்ணுங்க, நீங்க தஞ்சாவூருக்குள்ள மட்டும் பண்ணுங்க யாரும் கேட்கல. ஒரு தமிழன், ஒரு உண்மையான தமிழன், உண்மையான பாரதியன் எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே செல்ல போகின்றான். நாம் அதை தடுக்கக்கூடாது. என்னைக்கு திரும்ப அந்த வாய்ப்பை தமிழ்நாட்டில் நான் உருவாக்கும் பொழுது திரும்ப அதே தமிழன் தமிழ்நாட்டுக்கு வரணும். அப்படிதான் நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை when you create that conducive opportunity, return on investment, நீங்க $1,00,000 அமெரிக்காவில் வச்சிருக்கிறீங்க, அந்த $1,00,000 தமிழ்நாட்டில் அதிக வேல்யூ நம்மளால கொடுக்க முடியும்னா your money will come to தமிழ்நாடு. தமிழ்நாடு அந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா your money will stay in US. அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதனால let us create that environment. அதற்கு நிறைய விஷயங்கள் அடிப்படை மாற்றணுங்க. US பார்த்தீங்கன்னா it is built for infra. 1950-60 நீங்க போட்டிருக்கூடிய ரோடெல்லாம் பாருங்க, 70 ஆண்டுகளை தாண்டி கிரேட் டிப்ரெஷன்ல நீங்க போட்ட ரோடு இன்னைக்கு நிற்குது. யார் நினைச்சிருப்பாங்க கிரேட் டிப்ரெஷன்ல ஒரு பூவர் டேம் மாதிரி கட்டியிருப்பாங்கன்னு யார் நினைச்சிருப்பாங்க? ஒரு 3 மாநிலம் வறட்சியாக இருந்த மாநிலத்தை ஒரு டேம் இன்னைக்கு பசுமையா மாத்தி இருக்கு. ஸோ US is built for big things. அவங்களுக்கு இந்த விஷன் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு FDR அதை கட்டும் பொழுது அவர் 1970-1980 யோசிக்கலைங்க. FDR கட்டினது, FDR போட்ட ரோடு, FDR கட்டின டேம், டிப்ரெஷன்ல இருந்து 39ல இருந்து வெளியே வந்தது. அது உங்களுக்கு 80ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் ஆக ஆரம்பிச்சது. சிலிகான் ரெவல்யூஷன் வந்துச்சு, அதன் பிறகு டெக் ரெவல்யூஷன், ஒன்றொன்றாக இன்னைக்கு நம்ம வளர்ந்து நிற்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரை. அதனால இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் அடுத்த 10 ஆண்டுகள்ல உடனடியாக ரிசல்ட் வரணும் அவசியம் இல்லை. பட் we will lay the platform for it. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க எஜுகேஷன் போனீங்கன்னா மத்திய அரசு கிளாஸ் 3, கிளாஸ் 5, கிளாஸ் 8 3 முறை டெஸ்ட் பண்றாங்க. இட்ஸ் கால்ட் ASEL, ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். நீங்க வெப்சைட்ல பார்க்கலாம். ஸோ எவ்ரி இயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா CBSE ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 மாவட்டத்தினுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரேண்டம் ஆடிட் பண்றாங்க. ஸோ கிளாஸ் 3 என்ன கேள்வினா 11 + 27, 11 + 27 is equal to 38. இதை கிளாஸ் 3 மாணவர்களுக்கு போன வருஷம் செக் பண்றாங்க. about 30% of class 3 students couldn't answer it. class 5 ஒரு சின்ன ஒரு இது கொடுக்குறாங்க. ராஜா goes to shop, he buys 2 apples, he buys 3 oranges, each apple is 5 rupees, each orange is 8 rupees. How much did he spend? 55% of class 5 could not answer. So இன்னைக்கு அடிப்படை கல்வி நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க நிறைய பேர் ஏன் அமெரிக்கால இருக்கீங்க அப்படின்னா கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பெனிஃபிஷியல் நிறைய பேர் உள்ள இருக்கீங்க. ஏன்னா 1954 அந்த 9 ஆண்டுகள்ல அவர் போட்ட விதை பார்த்தீங்கன்னா 18,000 பள்ளிக்கூடம், 18,000 schools in 9 years தமிழ்நாடு அரசு. இந்தியாவில் யாருமே அந்த வேலையை செய்யல, எந்த அரசுமே அந்த வேலையை செய்யல. 12,000 பூட்டி கிடந்த பள்ளிகளை திறந்தார், 6,000 புதிய பள்ளிகளை திறந்தார், மொத்தம் 18,000. அந்த 63 வரைக்கும் அவர் செஞ்ச வேலை என்னன்னாங்க 90 வரைக்கும் உங்களை கொண்டு வந்துருச்சு. உங்க வீட்டு பக்கத்திலேயே பிரைமரி ஸ்கூல், வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டருக்குள்ள செகண்டரி ஸ்கூல், உங்க பக்கத்து ஊர்ல ஒரு டெரிஷரி ஸ்கூல். 1980 புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் இந்தியாவில் முதலாக பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். இன்னைக்கு தமிழ்நாடு has got one of the highest number of private engineering college. அதனுடைய வெளிப்பாடு எம்ஜிஆர் ஐயானால இந்த பிரதர் உட்கார்ந்திருக்காரு, காமராஜர் ஐயாவுனால இந்த ஐயா உட்கார்ந்திருக்காங்க. பட் அன்னைக்கு ரிசல்ட் வரல இல்லைங்க. somebody laid a platform. அந்த ரிசல்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம அடிப்படை கல்விக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். நம்ம ஸ்கூல் கட்டணும் அவசியம் இல்லை. காமராஜர் ஐயா ஸ்கூல் கட்டிட்டாரு, எம்ஜிஆர் ஐயா பல்கலைக்கழகம் கட்டிட்டாரு. இன்னைக்கு அடுத்து செய்ய வேண்டியது குவாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். பேசிக் ஸ்கூல்ல அக்கௌண்டபிலிட்டி அண்ட் குவாலிட்டி தான் நீங்க நம்பர் 1. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது செய்யாம ஏஐ பத்தி பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம். இன்னைக்கு நீங்க ஒரு இந்தியன் பேப்பர் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா AI ஸ்டாக், டெக் ஸ்டாக், சிப், நானோமீட்டர், இது அது க்ளீன் ரூம் இதெல்லாம் பேசுறோம். When you are not able to fix the basic education, what is the point of talking about AI? இல்ல பேசிக் அதே ஈகோக்காக பேசுறோம். குஜராத்துக்கு வந்துருச்சு அப்ப நாம ஒரு AI பண்ணுவோம், இங்க வந்துருச்சு ஆந்திராக்கு வந்துருச்சு நாமளும் AI பத்தி பேசுவோம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிக்கும் ஃபேஷன். மைக் எடுத்தவங்க AI பத்தி பேசுறாங்க, என்ன AI கூட தெரியாது. வெரி ப்ரூட்டல். பட் எத்தனை பேர் குவாலிட்டி ஆஃப் பேசிக் எஜுகேஷன் பத்தி பேசுறாங்க? பேசிக் எஜுகேஷன் இஸ் சோ புவர். இன்னைக்கு குழந்தைங்க ஏன் ஒரு நீட் பரீட்சையை பாஸ் பண்ற தடுமாறுறாங்க? ஏன் நீட் பரீட்சையை பார்த்து பயப்படுறாங்க? சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஏன் தமிழ்நாடு ஒன் ஆஃப் தி லோவஸ்ட் இன் தி கண்ட்ரி? எத்தனை பேர் கேட்ட கிராக் பண்றாங்க? எத்தனை பேர் IIT கிராக் பண்றாங்க? இன்னைக்கு நீங்க இருக்கவங்க எல்லாம் 80s 85 வந்தாச்சு. ஆஃப்டர் 2010 தமிழ்நாட்டுல எத்தனை பேர் கேட்ட கிராக் பண்ணிருக்காங்க? கம்பேர் டு ஆந்திரா, கம்பேர் டு கர்நாடகா, கம்பேர் டு டெல்லி, கம்பேர் டு ஒரிசா, நோ. எத்தனை பேர் சிவில் சர்வீஸ் கிராக் பண்ணிருக்காங்க? 2000ல 900 பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்றாங்கன்னா தமிழ்நாடு மட்டும் it will contribute 170 to 180. இன்னைக்கு தமிழ்நாடு is contributing 40. ஏன்? because primary education எப்ப ஃபெயில் ஆச்சோ
அங்கிருந்து வரக்கூடிய பிரச்சனை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இதைத்தான் நம்ம பேசணும், இதை சரி பண்ணணும் நம்ம சொல்லணும். இது இன்னைக்கு உடனடியாக உங்களுக்கு ஓட்டு கொடுக்காது, நாளைக்கு காலையில் உங்களுக்கு ரிசல்ட் வராது, நாளைக்கு காலையில் நீங்க ஆட்சிக்கு வர முடியாது. பட் திஸ் we have to focus. அதனாலதான் ஆன்சரிங் தட் கொஸ்டினுங்க லாங் டேர்ம் பேஷன்ஸ் கிராஸ் ரூட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல அரசு ஆரம்ப பள்ளிகள் எல்லாமே பஞ்சாயத்துல இருந்துச்சு. இங்க இருக்க பெரியவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. Some of the elders who are here, the primary education of a village was under the panchayat president. So panchayat had total control on the primary education. எப்ப அந்த பிரைமரி எஜுகேஷனை பஞ்சாயத்துல இருந்து தூக்குறோமோ அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனையுடைய விளைவு இன்னைக்கு நம்ம பார்க்கணும். So first we have to fix primary education, quality of people. எத்திக்கலா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள கொண்டு வரோம். இன்னைக்கு அமெரிக்காவில் நான் பார்க்கிறேன், நான் யாரை பத்தி தப்பா சொல்லிங்க, வெரி பேட்ரியாட்டிக்கா இருக்கும். வீட்டுக்கு வெளியே ஒரு கொடி, ஒரு ஸ்டூடெண்ட் நேற்று பார்த்தேன், ஒரு பிளாக் நியூ ஜெர்சியில ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வெரி பேட்ரியாட்டிக். ஈவன் அந்த இந்தியன் பார்ன் ஸ்டூடெண்டா இருக்காங்க. அந்த பையன் ஸ்கூலுக்குள்ள போய் வித்தின் a matter of years he becomes a patriotic American. ஏன் ஸ்கூல்ல வேலை செய்யறான், ஸ்கூல்ல அந்த மைண்ட்ல ஒர்க் பண்றான். ஸ்கூல் they catch them again. இந்தியாவில் எத்தனை இடத்துல நம்ம செய்யறோம், எத்தனை குழந்தைகளுக்கு கார்கில் வார் ஜூலை 26 பத்தி சொல்லியிருக்கோம், எத்தனை பேருக்கு எனக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உங்களுக்கு தெரியும், எத்தனை குழந்தைகளுக்கு எனக்கு இந்தியாவில் அடிப்படை விஷயங்களை பத்தி நம்ம ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கணும். எல்லாம் ஃபேன்சி ஆயிட்டோம். all of us have become fancy. நீ தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் மொழியில பேசுறியா ஐநூறு ரூபாய் ஃபைன். இன்னைக்கு நீ நுய்நாக இங்கிலீஷ்ல பேசணும், நீ வந்து இங்கிலீஷ் மாதிரி நடந்துக்கணும். ஸோ பேசிக்ஸே இல்லாம ஒரு குழந்தைகளை வளர்க்கும் பொழுது how will you build a good society? இதை நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் மேடம். இது உடனடியா ஓட்டு வராது, உடனடியா மக்கள் விரும்புறாங்கன்னு தெரியாது. பட் இதை பேசணும். கண்டிப்பாக சிறுதுள்ளி பெருவெள்ளம் என்பது போல இது எல்லாம் சேரும் பொழுது ஒரு பெரிய புரட்சி நடக்கும் என்பதை நான் முழுமையாக நம்புகின்றேன். அதை நோக்கி நாம் செல்வோம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், நீங்க வந்து ஒரு காயத்துக்கு சூப்பர்ஃபிஷியலா மருந்து போட யோசிக்காம நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, அடிப்படை கட்டமைப்புல எங்க பிரச்சனை இருக்கு, முதல்ல அதை சால்வ் பண்ணுவோம். மேல நீங்க சொல்ற மாதிரி ஃபேன்சியா வந்து நான் இந்த பணம் தரேன், அதை பண்றேன், இது பண்றேன் அப்படின்னு சொல்லி இலவச பஸ் தரேன், இந்த மாதிரி சொல்லி ஓட்டு வாங்கிடணும், ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறது இல்லாம அடிப்படையான பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணோம். பரவாயில்ல, எனக்கு என்னுடைய வந்து வெற்றி கொஞ்சம் லேட் ஆகட்டும், நான் பவருக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா வரும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கீங்க. ஆனா இது கடைசி கொஸ்டின் என்ன, எலெக்ஷன் விக்டரிஸ் மே பி டெம்பரரி but legacy is permanent. 20 years from now, if your political opponent were writing your biography, what are the 3 measurable improvements in the lives of ordinary people that you would want them to acknowledge as your legacy? What 3 metrics you want every voter to judge you on? I frankly don't want a legacy here because ஏதோ ஒரு கைப்பற்றல் வாங்குவதற்காக இந்த அரங்கத்தில் பேசணும் அப்படின்னு இல்லைங்க. I was born in a very small village. எங்க அப்பா படிச்சது 10வது, அம்மா படிச்சது 6வது. 40 வீடுகள் இருக்கக்கூடிய கிராமம், அவ்வளவுதாங்க. My life is like that. So till 20 years I had a different set of idea. இதான் உலகம், இதான். I got exposure, good friends. அரசு செலவுல சில கல்லூரிகளில் படித்தேன். இன்னைக்கு உங்களோட மைக்கில் பேசிட்டு இருக்க உங்க ஐடியாவை நான் கேட்கறேன். ஸோ இந்த லெகசி அப்படிங்கிறது ஏன் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாங்க, I think all of us have to die one day. It's very clear. There are only 2 things that is guaranteed. One, the day we are born, the day we are going to die, and we are trying to live between. இதாக நாம இந்த லெகசி பிசினஸ்க்குள்ள போகாம, if we can try to be the best version of ourselves every day. நிறைய பேர் எனக்கு கேட்பாங்க, ஏன் நீங்க யாரை பத்தி தப்பா பேச மாட்டீங்க? I never have a policy of speaking bad against anybody. பொலிட்டிக்கலா அட்டாக் பண்றோம், தப்புன்னு சொல்றோமோ தவிர எத்தனையோ பேர் என்னை பத்தி சொன்னாலும் கூட திரும்பி நான் பேசுவது ஏன் கிடையாதுனாங்க. It is one life. There is no point wasting time on answering, no point trying to waste time on defending, no point trying to say I am good, neither I am bad. அதுக்குள்ள போகவே வேண்டாம். நாம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை யுனைட் பண்றோம், ஒரு மிஷனை நோக்கி போறோம், எப்பொழுதும் அந்த வேலையை தான் நம்ம செய்யறோம். இதுல ஒரு சமுதாய மாற்றம், because the next generation has to do 10 times more. இன்னைக்கும் நான் ஏன் காமராஜர் ஐயாவை பத்தி நம்ம பேசணும்னா, காமராஜர் ஐயாவே விருப்பப்பட மாட்டாங்க. காமராஜர் ஐயாவுக்கு பின்னாடி வந்தவங்க அவரோட இன்னும் 20 மடங்கு செஞ்சிருந்தா நம்ம அவங்கள பத்தி பேசுவோம். யாருமே செய்யாதனால நம்ம காமராஜர் ஐயா காமராஜர் ஐயாவை எழுதி சேர்ல உட்கார வச்சுட்டு ஐயா உங்களை பத்தி 100 வருஷம் கழிச்சு பேசுறாங்களோ அவரே விருப்பப்பட மாட்டார். 100 வருஷம் கழிச்சு காமராஜர் ஐயாவை நம்ம பேசுறோம்னா அந்த 100 வருஷம் இன்னொருத்த நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி, இன்னைக்கு நீங்க கலாம் ஐயாவை பேசுறீங்க,
கலாமை எப்ப சொன்னாருங்க விஷன் 2020 எப்ப சொன்னாருங்க 1990ல சொன்னாரு 96 2000 2002 இன்னைக்கு விஷன் 20 has become விஷன் 2040 விஷன் 2040 will become விஷன் 2060 நம்ம கோல் போஸ்ட் அப்படியே மாத்தி 2080 கொண்டு போயிட்டாங்க and what is the point of this thing நான் என்னோட பாயிண்ட் வந்துங்க the next generation should be better than you and me அப்ப நம்மளே அவங்க மறந்தப்ப அவங்கள பேசணும் the generation after that should be better than that generation அப்பதான் உலகம் முன்னாடி போகுது civilization is progressing good things are happening அடுத்து யாரோ ஒரு குழந்தை இந்த அரங்கத்துல இருக்கிறவங்க இங்க வந்து அவங்க பேசணும் 20 ஆண்டுகள் கழிச்சு அவங்க அப்படி செஞ்சாங்க நாங்க அடுத்து செய்ய போறோம் அதனால இந்த லெகசி ட்ராப்ல மாட்டாதீங்க let us focus only on the basic work ஆனா இந்த கையில ஏதோ இருக்கு பாருங்க எழுதி இருக்கீங்க can we get his thoughts on tvk அப்படினு ஒன்னு இருக்கு பாருங்க இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெரிய அரசியல் புரட்சி நடந்திருக்கால் எந்த மாற்று கருத்தும் இல்லை that is like big changes happen அது ஏன் நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது but it's happened இன்னைக்கு ஆரம்ப கால விஷயங்களை பார்க்கும்போது I am very happy தமிழ்நாட்டில் ஃபைனலா கரப்ஷன் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு ஏன்னா அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் அது சம்பந்தமா நிறைய சமீபத்தில் கூட பார்த்தேன் அந்த கரப்ஷன் சம்பந்தமா நான் ஒருத்தரை பத்தி பேசி அவரு கோர்ட்ல போய் என் மேல ஒரு கேஸ் போட்டாங்க அவர் பேசும்போது ஃபர்ஸ்ட் டே கோர்ட்ல ஏன்னா நான் சொல்லி அவங்க இனிமே நான் பேசல மீடியால பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் ஃபர்ஸ்ட் டே அந்த மனிதர் கோர்ட்டுக்கு வந்தாரு ஜட்ஜை பார்த்தாரு என்னையும் பார்த்தாரு அவர் சொன்னாரு இது வரைக்கும் 8 பேருக்கு மேல டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன் 6 பேர்த்துக்கிட்ட அப்பாலஜி வாங்கியிருக்கேன் ஒரு 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 மேகசின் ஒரு தனியார் பத்திரிகை 25 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வாங்கியிருக்கேன் இது 8வது நாள் ஸோ டே 1 வாஸ் லைக் இது வரைக்கும் நான் போட்ட எந்த டிஃபமேஷன் கேஸும் நான் தோத்ததில்லை அப்படின்னு எனக்கு 82 வயசு ஆகுது நான் ஒரு அரசியல் கட்சியில் 50 வருஷமா இருக்கேன் நான் அரசியல் கட்சியினுடைய பொருளாளராக 35-40 வருஷம் இருக்கேன் அப்படிதான் ஒரு பேசுறது அது படிப்படியாக ஒரு ஹியரிங் 2 ஹியரிங் 3வது ஹியரிங் ஒரு காலகட்டத்தில் இல்லை நாமளே ஒரு கிராஸ் பண்ணும்போது அது கிராஸ் எக்ஸாமினேஷனாக அதை கற்றுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு அதன் பிறகு அந்த மனிதரே கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க அத ஒரு 4 பேர் பத்திரிகையில் எழுதலாம் அப்ப அவரு வாபஸ் வாங்குறோம்னா இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா அப்ப அண்ணாமலை காம்ப்ரமைஸ் அகைன்ஸ்ட் கரப்ஷன் அப்பதான் நான் நினைச்சேன் முதல்ல சில பேருக்கு ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு பேசிக் அறிவை நம்ம கொடுக்கணும் யாரோ ஒருத்தர் என் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க I am accused somebody files a case on me கேஸ் ஃபைல் பண்ணவங்க அதை வாபஸ் வாங்குறாங்க அப்ப what I have got to do with கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் கேஸ் ஃபைல் பண்ணவங்க எப்ப வாபஸ் வாங்கலாம் எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை இந்த கேஸ் நடக்க கோர்ட்ல ஒரு ஏதோ ஒன்று சொல்றாரு நான் அந்த கோர்ட்ல அங்கேயே சொல்றேன் என்னை பத்தி அவதூறு சொல்றாரு நான் இங்கேயே கேஸ் ஃபைல் பண்ணுவேன் மறுபடியும் அதுக்கு அவர் சொல்றாரு இல்ல கோர்ட்டுக்குள்ள பேசுற விஷயம் ப்ரொடெக்டட் கோர்ட்டுக்குள்ள நம்ம பேசுற விஷயம் வந்து ப்ரொடெக்டட் இட்ஸ் நாட் a public place நான் ஆர்கியூ பண்றேன் இல்ல 50 பேர் பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு அதனால என் மனசு கஷ்டமாகுது என்னை பத்தி தவறா சொல்றாரு we have to file a case சண்டை போட்டு அந்த கேஸை அக்செப்ட் ஆகும் அந்த ஜட்ஜ் என் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாரு கம்ப்ளைண்ட்டுக்கு நம்பர் ஆகல அப்ப அந்த ஆப்போசிட் தரப்புடைய வழக்கறிஞர் சொல்றாரு இல்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்ப பேசக்கூடிய விஷயத்துக்கு நீங்க எஃப்ஐஆர் நீங்க போட முடியாது you cannot file a defamation inside the court பப்ளிக்ல பேசினா தான் அது நம்பர் ஆகாம ஒரு கம்ப்ளைண்டா இதே ஃபைல்ல இருக்கு சோ இந்த மனிதன் கேஸ் போட்ட ஒரு மனிதன் போய் வாபஸ் வாங்குறாரு நம்பர் ஆகாத ஃபைல் அது இருக்கு அதுக்கு 2 பேர் எழுதுறாங்க அப்ப அண்ணாமலை கேஸ வாபஸ் வாங்கினாரு அவரு கேஸ வாபஸ் வாங்கினாரு எனக்கு தெரியல அதனால this is the level of political discourse it has come நான் ஒரு ட்வீட் போட்டேன் நான் சொன்னது எல்லாம் உண்மை இன்னைக்கு உண்மை நாளைக்கு உண்மை இதுவரைக்கும் நான் யாரை பத்தி என்ன பேசணும் தொடர்ந்து அதை பேசுவேன் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை சந்திச்சுக்கலாம் எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படின்னாங்க நான் கரப்ஷனுக்காக பர்சனலி ஐ பேட் a price சண்டை சச்சரவு கேஸ் லொட்டு லூசுக்கு ஏறுறது இறங்குறது இந்த வேலைக்கான தமிழ்நாட்டுல கரப்ஷன் தட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு நாகரிக குடிமகனாக வெரி வெரி ஹாப்பி ஃபைனலி அடுத்தது ஒரு பொலிட்டிக்கல் டிசிப்ளின் அதாவது ஒரு எந்த ஒரு அரசு வந்தாலும் கூட ஒரு வருட காலம் நீங்களே புதுசா ஒரு கம்பெனிக்கு போறீங்க you go to a new company you take up a new role we got to give you some time to settle in that role maybe 6 months maybe 1 year you understand you do your best அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா how can I make you a better person தான் யோசிக்கணும் நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அமேசான்ல போய் உட்கார்றாரு ஃபிளிப்கார்ட்ல இருந்து வர்றாருனாங்க
சுத்தி இருக்கிறவங்க என்ன யோசிக்கணும், how can I equip you to perform better. அதனால இன்னைக்கு என்னுடைய திங்கிங் என்னன்னா, ஒரு வருட காலம் நாம சப்போர்ட் கொடுப்போம், எக்யூப் பண்ணுவோம், பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும். தடைகளை போட வேண்டாம் அப்படிங்கிறது இரண்டாவது நிலைப்பாடு. அதனால நம்ம எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அறிவுறுத்துகின்றோம், சொல்லுகின்றோம். இதை நீங்க பாருங்க, ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றோம், உங்க ஆள்கிட்ட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, இப்படி தான் நம்ம சொல்றோம். மூன்றாவது, இன்னைக்கு தமிழ்நாடு வந்து குறையோடி போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலாந்து பாலிடிக்ஸ் மாதிரி இவ்வளவு கேப் இருக்கு. வரவுக்கும் செலவுக்கும் சம்பந்தம் இல்லை. somebody is sitting in the governance. மாத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால இன்னைக்கு வெரி ஹோப்ஃபுல் ஸ்டார்ட். let us wait, let us be patient. 1 year is the minimum time a political party or a government needs new government. அதுல பாதி பேர் வந்தக்கூடிய அமைச்சர்கள்லாம் அவங்க இதுவரை கவுன்சிலரா கூட இருந்ததில்லை. நீங்க அமைச்சர்களா இருக்காங்க பாவம். அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காம எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? somebody is a minister, you got to give him space. டே 1 பண்ண எப்படி அவங்க பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஃபைல் நோட்டிங் என்ன, லெஃப்ட் என்ன, ரைட் என்ன, இன்கமிங் என்ன, அவுட் கோயிங் என்ன, செக்ரட்டரி லெவல் மீட்டிங் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியறதுக்கே 6 மாசம் ஆகுது. அதனால இன்னைக்கு அந்த நேரம் நாம் எல்லோரும் கொடுக்கணும். டிவிகே கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாங்கன்னா முதல் ஆளா நம்ம எப்பவுமே வரவேற்க போறோம். கரப்ஷனை யாரு கட்டுப்படுத்தாங்களோ நீங்க கேட்ட கேள்விக்கு தான் என்னுடைய நிலைப்பாடு. அதனாலதான் நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, ஆனா டெய்லி வந்து பிரஸ் பாருங்க. டெய்லி பிரஸ் பார்த்து என்ன மேடம் பண்றது? இன்னைக்கு நீங்க பிரஸ் பார்த்து என்ன கேட்கலாம், உங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம். ஜேர்னலிஸ்ட் உங்களை பார்த்து ஆனா உங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம். இது ரெண்டை தவிர நீங்க என்ன கேட்க முடியும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசுக்கு நேரா கொடுக்கணும். என்ன நீங்க பேசுவீங்க? உங்கள்கிட்ட கேட்க நிறைய இருக்கும்னா, ஏன்னா இந்த திரும்ப இந்த சர்க்கஸ்குள்ள போகக்கூடாது அப்படிங்கறது அந்த நிலைப்பாடு. நீங்க விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆனா அதை 1 வருஷம் விடுங்க. இல்ல அவர் டெல்லி போயிட்டதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம தான் போயிட்டு வந்தாரு. திரும்ப இதுக்குள்ளேயே நீங்க மாட்டும் பொழுது எப்படி ஒரு புதிய அரசியல் நீங்க செய்ய போறீங்க? அவளை டூ நியூ பாலிடிக்ஸ். இதுல இருந்து வெளியே வர வேண்டும் என்ற முயற்சி செய்கின்றோம். இதை செய்யணும். அதனால கண்டிப்பா நம்ம செய்யணும். 2 கால 4 கால நிறைய தலைவர்களை உருவாக்கணும். அதனால நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, ஒரு பெரிய லாங் வீக்கெண்ட். நான் ஏற்கனவே அரவிந்த் அவங்க சொன்னேன், யாரையும் ரஷ் பண்ண வேண்டாம். கண்டிப்பா நம்ம புகைப்படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம இருந்து புகைப்படம் எடுப்போம். ஒரு பக்கம் அவங்க வர்றாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் புகைப்படம் எடுத்து எல்லாத்தையும் நம்ம அனுப்புவோம். அதே நேரத்தில் உங்களுக்கு பெரிய நன்றி. அட்லாண்டால வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏற்கனவே சொன்னது போல நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க, நாம் எல்லாம் சோல்ஜர்ஸ், ஒரு தளபதி வேணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ், நம்ம எல்லோருமே தலைவர்கள் தான். லெட் அஸ் ஃபைண்ட் தி பெஸ்ட் அமாங் ஈச்.